நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முஸ்லிம்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய வரலாறு அவர்களை எப்படி காப்பாற்றியது என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். முஸ்லிம் உலகம் சந்தித்த சோதனைகளில் அதுபோல ஒரு பெரிய சோதனை வேறு எதுவும் இல்லை. சஹாபாக்கள் பெருமானாரால் தங்கள் வாழ்க்கையை உயர்ந்ததை கண்ணால் கண்டவர்கள். படு பள்ளத்தில் பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்த வாழ்க்கையை வரலாற்றில் உச்சிக்கு உயர்த்தி சென்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்? தலைமுறை தலைமுறையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் வளர்க்கிற ஆடு இன்னொருவர் வளர்க்கிற தோட்டத்திலே மேய்ந்து விட்டது என்பதற்காக 400 வருஷம் சண்டையிட்டுக் கொண்டவர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபித்துக் கொள்பவர்கள், அந்நியவர்களுடைய பொருட்களை அபகரித்துக் கொள்வதில் எந்த நியாயமும் பார்க்காதவர்கள், குலப்பெருமை கொண்டு திரிகிறவர்கள், ஆபாசமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள். அந்த மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இதை அந்த சஹாபாக்கள் பார்த்தாங்களா இல்லையா? அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய கண்ணால் அவர்கள் பெருமானாரால் கிடைத்த பயனை பார்த்தார்களா இல்லையா? இப்படி ஒரு பெரும் பயனை தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்பதை சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள்? யாராவது முஹம்மது இறந்து விட்டார் என்று சொன்னால் நான் அவருடைய தலையை வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். மூசா எப்படி தௌராத்தை பெறுவதற்காக சினாய் மலைக்கு சென்றாரோ அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, அறிவுலகத்தின் தீட்சண்யத்தின் சக்கரவர்த்தி. அவ்வளவு பெரிய அறிவாளியாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியல. அந்த கட்டத்தில் முஸ்லிம்களை காப்பாற்றினது வரலாறு. என்ன வரலாறு காப்பாத்துது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உஹது யுத்தம். உஹது யுத்தத்தில் ஒரு செய்தி பரவுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது. அந்த செய்தி பரவிய உடனே முஸ்லிம்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நிலைகுலைந்து போய் யுத்தகளத்தை விட்டு பலர் ஓடிவிட்டார்கள். எதிராளியோடு சண்டையிடுவதற்கு திராணியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களை நிதானப்படுத்த அல்லாஹ் ஒரு வாசகத்தை பயன்படுத்தினான். நான் முஸ்லிம்களை பார்த்து கேட்டான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மதும் அல்லாஹுடைய ஒரு தூதர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுலு, மற்ற தூதர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து மறைந்தார்களோ அதுபோல முஹம்மதுக்கும் ஒரு மரணம் உண்டு. அஃபைம் மாதாவு குத்திலன் கலப்தும் அலா அகாபிக்கும், அவர் மரணித்து விட்டால் அல்லது